Hello viewers, welcome back to Trusted channel. So இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10th standard summature algebra ல இருந்து exercise 3.1 ல இருந்து second sum. So second sum என்ன question கொடுத்திருக்காங்கன்னா discuss the nature of solutions for the following system of equations. So solving the linear equation மாதிரியே தான், ஆனா இதுல என்னன்னா நம்ம அதோட natures என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். So அதுக்கு வந்து 3 conditions இருக்கு. The nature of the solutions கண்டுபிடிக்கிறதுக்கு linear equations க்கு 3 conditions என்னன்னு பாத்தீங்கன்னா, first condition பாத்தீங்கன்னா if the equals to sign before and after, that is இந்த பக்கமும் ஒரே நம்பர், இந்த பக்கமும் ரெண்டு சைடு equals to வந்து before and after ரெண்டு நம்பருமே ஈக்குவலா இருந்ததுன்னா, if it is equal, if both the numbers are equal இருந்ததுன்னா, then it is called infinite number of solutions. Then the sum, that is it has a infinite number of solutions. ஓகேங்களா? So next என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து first condition. Second condition என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ the equals to sign before and after வந்து it is not equal to. So இங்க வேற நம்பர் இருக்கு, இங்க வேற நம்பர் இருந்ததுன்னா then it has no values. இதுக்கு வந்து no values. இதோட சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா no solution. ஓகேங்களா? So 3 conditions இருக்கு. First condition என்னன்னா equal to sign before and after வந்து it is same னா then it has infinite number of solutions. Equal to sign before and after வந்து if it is not equal னா then it has no solutions. And third condition என்னன்னு பாத்தீங்கன்னா x க்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, y க்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, z க்கு ஒரு வேல்யூ இருக்கு. எல்லா different values, that is for x 6 7 8 மூணுத்துக்குமே different values கிடைச்சிருக்கு. ஒரே values மாதிரி இல்லாம same values இல்லாம different values கிடைச்சதுன்னா for all 3 x y and z எல்லாமே different values கிடைச்சதுன்னா இதுக்கு வந்து it is வந்து இதோட சொல்யூஷன் என்னன்னு எழுதுவீங்கன்னா யூனிக் சொல்யூஷன். So இந்த 3 points வந்து important to find the nature of the solution. So nature of the solutions கொடுத்தாங்கன்னா linear equations மாதிரியே solve பண்ணிட்டு அதோட ஆன்சரை வச்சு நம்ம இந்த சொல்யூஷன்ஸ்லாம் எழுதுவோம், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். Suppose if it is equal na it has an infinite number of solutions. If it is not equal na the answer will be no solution. If x y and z எல்லா மூணுத்துக்குமே different values வருது, சேம் எல்லாமே different values வருது, ஆனா மூணுத்துக்குமே ஒரே ஒரு தடவை x க்கு ஒரே வேல்யூ வருது, y க்கு ஒரு வேல்யூ வருது, z க்கு ஒரு வேல்யூ வருது, கம்பல்சரியா வருது. பட் வந்து சேம் வேல்யூஸ் இல்லாம different values வந்துச்சுன்னா then it is a unique solutions. So இந்த மூணு கண்டிஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த discuss the nature of the solution for the following system of equations வந்து சால்வ் பண்ண போறோம். So exercise 3.1 second sumல வந்து third solution பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னா y plus z divided by 4 is equals to z plus x divided by 3, that is equals to x plus y divided by 2. அது ஒரு equation, set of equation. next பாத்தீங்கன்னா x plus y plus z is equals to 27. So இதுக்கு வந்து as usual மாதிரி we have to discuss the nature of solutions. So already 3 conditions சொல்லியிருக்கேன். So அந்த 3 conditions பேஸ் பண்ணி தான் ஆன்சர் இருக்க போகுது. So இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஸ்வலா வந்து டைரக்டா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஆனா இங்க வந்து டிவிஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. y plus z divided by 4 equals to ரெண்டு தடவை ஒரே இதுல ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்க போறோம், நெக்ஸ்ட் இது ரெண்டு எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா y இதை வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து நார்மலா இருக்கு, நம்ம யூஸ்வலா பண்ற ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ x plus y plus z is equals to 27 வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி ஈக்குவல்ஸ் டு மாதிரி ரிப்பீட்டடா வந்ததுன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியுமோ நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். y plus z divided by 4, that is equals to z plus x divided by 3. இது நம்மளால எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஈக்குவல்ஸ் டு சைன் மாதிரி வந்து டிவிஷன் சைன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we have to cross multiply. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி
equals to sign before and after வந்து division signs வந்துச்சுன்னா we have to cross multiply. இந்த 3 வந்து இதோட multiply பண்ணும், இந்த 4 வந்து இது கூட multiply பண்ண போறோம். So 3 of y plus z is equals to 4 of z plus x, that is 3y plus 3z, that is equals to 4z plus 4x. Okay va? So இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாமே வேரியபிள்ஸ்ல ஒரு பக்கம் கொண்டு வந்துட போறோம். So I want my x to be in positive. நான் எப்பவுமே x வந்து பாசிட்டிவ்ல தான் வச்சுப்பேன். So 4x, இப்போ இந்த 3y வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா I'll get minus 3y plus 4z. இந்த 3z வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 3z is equals to 0. So நம்ம இதுல வந்து z வந்து ரெண்டு தடவை இருக்கு. So 4x minus 3y, plus and minus is minus, greater number sign, addition na greater number sign, 4 and 3 போச்சுனா you'll get 1. So plus z is equals to 0. இது நம்மளோட equation 2. ஓகேங்களா? So நம்ம first வந்து இது ரெண்டுத்தையும் solve பண்ணிட்டோம். ஓகேவா? next நம்ம இது ரெண்டுத்தையும் solve பண்ண போறோம். that is z plus x by 3 is equals to x plus y by 2. இது ரெண்டுத்தையும் வந்து we are going to cross multiply. Cross multiply பண்ணா என்ன ஆயிடும்னா 2 of z plus x, that is equals to 3 of x plus y. அப்ப என்ன ஆயிடும்னா 2z plus 2x is equals to 3x plus 3y. So we are bringing all the variables together. That is 3x வந்து பாசிட்டிவாவே நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ 2x நம்ம ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு 3x இந்த பக்கம் கொண்டு வந்தா ஸோ பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ்ல வந்துடும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் 3x வந்து அதே இடத்துல ரிட்டர்ன் பண்ணிட்டு 2x வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ நெகட்டிவ் ஆயிடும். நெக்ஸ்ட் 3y அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டு 2z வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். minus 2z is equals to 0. ஸோ x வந்து ரெண்டு தடவை இருக்கு. பிளஸ் அண்ட் மைனஸ் இஸ் மைனஸ், கிரேட்டர் நம்பர் சைன் பிளஸ், 3ல 2 போச்சுன்னா 1x plus 3y minus 2z is equals to 0. இது வந்து equation 3 ன்னு எடுத்துக்கலாம். So now we are going to solve equation 2 and 3. Solving equation 2 and 3. ஓகேங்களா? So now we are going to solve equation 2 and 3. ஏன் நான் 2 and 3 எடுத்திருக்கேன்னா பாருங்க, 4x minus 3y plus z is equals to 0. That is equation 2. Yes, 4x minus 3y plus z is equal to 0. Equation 2. Equation 3 is x plus 3y plus minus 2z is equals to 0. Okay, na? Inga minus 3y and plus 3y will get cancelled. Direct நம்ம எதுமே multiply பண்ணனும் அவசியம் இல்லை. Direct cancel ஆயிடுது. So அதனால தான் நான் equation 2 and 3 எடுத்திருக்கேன். அப்ப 4 plus 1 is 5x minus z is equals to, plus and minus is minus, 2ல 1 போச்சுன்னா 1, greater number sign minus is equals to 0. So இது வந்து equation 4 ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? Next வந்து we are going to solve equation, solving equation 1 and 2. What is equation 1? Equation 1 பார்த்தோம்னா we will get x plus y plus z is equals to 27. X plus y plus z is equals to 27. Equation 1. Equation 2 is 4x minus 3y plus z is equals to 0. So இப்போ வந்து நம்மளுக்கு cancel ஆகணும். என்ன போனா cancel ஆகும்? The y cancel பண்ணனும்னா we have to reduce the 3 variables to 2 variables. அப்போ y cancel பண்ணனும்னா இங்க equation 1ல வந்து we have to multiply with 3. So multiply பண்ணா we will get 3x plus 3y plus 3z is equal to 27 into 3 is 81. அப்போ இந்த 4x minus 3y plus z is equals to 0. So this and this will get cancelled. அப்ப என்ன ஆயிடும்னா 4 plus 3 is 7x plus 4z is equals to 81. This is your equation 5. So equation 4 வந்து என்னன்னு பார்த்தோம்னா equation, now solving equation
solving equation. So இப்போ equation 4 பாத்தீங்கன்னா 2 variables ஆயிடுச்சு. equation 5 பார்த்தனாலும் 2 variables ஆயிடுச்சு. equation 4ல வந்து என்ன பார்த்தா x and z variable, அதே மாதிரி equation 5ல x and z variable. So solving equation 4 and 5. So fourth equation is 5x minus z is equals to 0. 7x plus 4z is equals to 81. So அப்ப இங்க வந்து என்ன cancel பண்ணலாம்? அப்போ z cancel பண்ணா we can find the value of x. So அப்போ என்னன்னா fourth equation க்கு வந்து we have to multiply by 4. So இத 4 ஆல multiply பண்ணா 4 5s are is 20x minus 4z is equals to 0. So in the equation நம்ம fifth equation அப்படியே எழுதிக்கிறோம். Plus 4z is equals to 81. So 4z will get cancelled. 20x plus 7x will get 27x, that is equals to 81. Therefore x is equals to 81 by 27. So 27 on the 81 la vandu it will go 3 times. So x is equals to 3. So we found the value of x. Now we have to find the value of y and z oda value nammala kandupidikkanum. So substituting x is equals to 3 in equation 4. So 4 la substitute pannona 4 oda equation enadhu 5x minus z is equals to 0. So x substitute pannona we will get the value of z. So 5 into 3 minus z is equals to 0. 5 3s are is 15. Minus z is equals to 0. Z is equals to minus z is equals to in the bakam pochuna minus 15 aidum. So minus and minus will get cancelled. X is equals to 50. So we found the value of z. Now substituting the value of x is equals to in the equation நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். So இப்போ வந்து நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். So எந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, எந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கோ அந்த ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டு that is x ஓட வேல்யூ z ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி we are going to find the value of y. Now substituting x is equals to 3 and z is equals to 15 in equation 1. Equation 1 தான் ரொம்ப ஈஸியா இருக்கு. That is x plus y plus z is equals to 27. So x ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு இப்போ it is 3 and y தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். z ஓட வேல்யூ வந்து 15 is equals to 27. So y plus 15 plus 3 is 18 is equals to 27. So y is equals to 27. The 18 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா you will get minus 18. So y is equals to 9 is your answer. So x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x க்கு 3, y க்கு 9 and z க்கு 15 ட்டு மூணு வேரியபிள்ஸ்க்குமே மூணு டிஃபரண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். So therefore இதோட நம்மளோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் நம்ம என்ன எழுதுவோம்? இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 different values for x, y, z and கண்டுபிடிச்சோம்னா your nature of solution will be it as, therefore it as a unique solutions. So discuss the nature of the solutions கொடுத்தானா இந்த மூணு கண்டிஷன்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஆன்சர்ஸ் வந்து ரெண்டு பக்கமே equals to equal ஆனதுனா value it has an infinite number of solutions. If both sides are not equal, different values இருந்ததுனா equals to sign before and after, it has no solution. We can find the values of x, we can find the values of x, y and z இருந்தது. All the three values are different na, it has a unique solutions. So இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டவுட் நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காத பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.